ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ வந்து டே வித் அஸ் சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேப்பக்கூழ் வந்து வீட்டில் ட்ரை பண்ணலாம்னு நினச்சோங்க. அதை வந்து எப்படி ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்றது தாங்க இன்றைக்கி வந்து நாங்கள் வீடியோவாக அப்ளை பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, பச்சரிசியை வந்து ஃபஸ்ட்டு வந்து பச்சரிசி வந்து வேக வைக்கணும். ரெண்டாவது வந்து நேற்று நைட்டே வந்து என்ன பண்ணிட்டோம்னா, கேப்பக்கூழை வந்து கரைச்சி வச்சுட்டோங்க. அந்த கரைச்சி வச்ச கூழை தான் நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணோங்க. மறுபடியும் மிக்ஸ் பண்ணோம் ஒரு 1/4 மணி நேரம் மிக்ஸ் பண்ணி நல்லா அழகாக போட்டு கிளற ஆரம்பிச்சிட்டோம். கிளறி முடிச்சு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா கேப்பக்கூழ் ரெடி ஆயிடுச்சு. சரி, அதுக்கு ஒரு சைடிஷ் வேணும் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்றக்காக புளியங்காவை பறித்து ஊறுகாய் வைக்கலாம் ரெடி பண்ணோங்க. புளியங்காவெல்லாம் தோலெல்லாம் செதுக்கி வந்து ஒரு ஓரமாக வச்சிட்டோங்க. ரெண்டாவது எண்ணெய் சட்டியில் வந்து தேவையான அளவுக்கு வந்து பூண்டு போட்டு ஆரம்பித்தோம். பூண்டு வந்து நல்லா போட்டு அது நல்லா வந்து ரொம்ப நேரம் ஒரு ஒரு 3 மினிட்ஸ் போல் தான் ஆச்சுங்க. நல்லா அழகாக பொன்னிறமாக வதங்கிக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டோங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆட் பண்ணி எடுத்து முடிச்சு பூண்டு நல்லா பொன்னிறமாக ஆக என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, பச்சை மிளகாவை வெட்டி போட்டுட்டோம். பச்சை மிளகாவை வெட்டி போட்டு கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணிட்டோம், நல்லா அழகாக புளியங்காவெல்லாம் அதுக்கப்புறம் தான் போடவே ஆரம்பிச்சோங்க. புளியங்காவை போட்டு மறுபடியும் லைட்டாக புளியங்காவை கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டோங்க. உப்பு சேர்த்து முடிச்சோன்னா தேவையான அளவுக்கு வத்தத்தூள் இருக்கும் இல்லையா, அந்த வத்தத்தூளையுமே சேர்த்து கிளற ஆரம்பிச்சோங்க. செம்மையாக இருந்துச்சு. அப்படியே ஊறுகாய் கலர்லேயே வந்துருச்சுங்க. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி புளியங்காய் ஊறுகாய் சாப்பிட்டதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பாய் பாய்.